சிவாய நம. திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகள் பணிவோமாக. வினவுவோம் அறிவோம். 15வது வினா. ஞான குரு இன்றி ஞானம் பெற முடியாதா? இந்த வினாவிற்கான விடையை திருவருட்பயன் எனும் நூலின் 50வது குறளில் ஸ்ரீ உமாபதி சிவம் தெளிவாக அளிக்கிறார். சிறுவர்கள் நண்பகலில் ஒரு லென்ஸ் மூலம் சூரியகாந்த கல்லின் மூலமாக சூரிய ஒளியை ஒரு தாளிலே குவித்து அந்த பேப்பரை எரிப்பதை நாம் கண்டிருக்கிறோம். சூரிய ஒளி இல்லாமல் தீயை தோற்றுவிக்க முடியுமா? சூரிய ஒளி இல்லாமல் நெருப்பை தோற்றுவிக்க முடியும் என்றால் ஞானகுரு இன்றி ஞானத்தை தோற்றுவிக்க முடியும் என்று திருவருட்பயன் சொல்லுகிறது. லென்ஸில் தீ தோற்றுவிக்க சூரிய ஒளி இன்றியமையாதது. அதுபோல ஆன்மாவில் ஞானம் தோற்றுவிக்க ஞான குரு மிக 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 அவசியமாய் தேவைப்படுகிறார். இதனை திருவருட்பயன் எப்படி கூறுகிறது தெரியுமா? ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் நல் கல் அனல் பானு ஒழியப்படின் என்று ஸ்ரீ உமாபதி சிவம் அருளி செய்த திருவருட்பயன் 50வது குறள் தெளிவாக விளக்குகிறது. இதே கருத்தினை சிவஞான சித்தியார் 280வது பாடல் போன்ற மற்ற ஞான நூல்களும் விளக்குகின்றன. ஞான குரு பெறுவோம், மெய் ஞானம் உணர்வோம், சிவானந்தம் நுகர்வோம் நுகர்வோம் நுகர்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.